ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடந்த பிரச்சனைகளை பத்தி விசாரிக்க விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காரு பன்னீர்செல்வம். இது பாராட்டக்கூடிய விஷயம் தானே? உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். சென்னை கடற்கரையில் நடந்த பெரும்பாலான மோதல்களுக்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறை தான் அப்படின்றத தெரிஞ்ச பிறகும் துணிச்சலா பன்னீர்செல்வம் நீதி விசாரணை அமைச்சாரு. இது பொதுமக்கள் மத்தியில மட்டும் இல்ல, அதிமுகவை தாண்டி மற்ற கட்சிகள் அனைவருமே வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றமா அமைஞ்சிருக்கு. சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் மீது ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் அறிவிப்பிலே மிக முக்கியமானது இதுதான். ஏன்னா ஆட்டோவுக்கு போலீஸ்காரங்களே தீ வைக்கிறாங்க, குடிசைக்கு தீ வைக்கிறாங்க, இதையும் விசாரிக்கப்படும் அப்படின்னு துணிச்சலா சொல்லியிருக்காரு. பொதுவா நீதி விசாரணை அமைச்சிட்டாங்க அப்படின்னா சட்டம் தன்னோட கடமையை செய்யும், விசாரணை அறிக்கை வர்ற வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்னு பொதுவா எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. அதை தாண்டி இந்த குறிப்பிட்ட 2 சம்பவத்தையும் சொல்லி இதையும் விசாரிப்போம் அப்படின்னு சொன்னதுதான் பன்னீர்செல்வத்துடைய அறிவிப்புகள்லயே மிக முக்கியமானது. ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருப்பாங்களா? நிச்சயமா நீதி விசாரணை அமைச்சிருக்க மாட்டாங்க. நீதி விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் நடந்திருக்கும். அதுல லத்தி சார்ஜ் நடந்திருக்கும், துப்பாக்கி சூட கூட பார்த்திருப்போம். பன்னீர்செல்வம் நேர்மையா நடந்துக்கிறாருன்னு சொல்லலாமா? பன்னீர்செல்வம் நேர்மையா நடந்துக்கிறாரா உண்மையா நடந்துக்கிறாரான்னு இப்ப சொல்ல முடியாது. ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற ஒரு மனுஷனா, யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துகிற ஒரு மனுஷனா இருக்கிறார். ஜெயலலிதாவா இருந்தாலும் கருணாநிதியா இருந்தாலும் ஏன் பிடிவாதமா இருந்தாங்கன்னா எதையும் செய்ய விடாம அவங்களோட ஈகோ தடுக்கும். தங்களோட கெத்தை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க பிடிவாதமா இருப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனை இப்ப பன்னீருக்கு இல்ல. அலங்காநல்லூருக்கு ஜல்லிக்கட்டு தொடங்க வைக்க போயிட்டு அங்க இருந்த மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே திரும்பி வந்துட்டாரு. நினைச்சிருந்தா போலீஸை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி இருக்கலாம். திரும்பி வர்றது அவமானம்னு தெரிஞ்ச பிறகும் அதை பத்தி கவலைப்படாம பன்னீர் வந்தாரு. அதை விட முக்கியமானது என்னன்னா, இப்படி ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போய் இதை மத்திய அரசினுடைய எல்லா துறைகள்லையும் கையெழுத்து வாங்கின பிறகுதான் திரும்பி வருவேன் அப்படின்னு அங்கேயே காத்திருந்தது இருக்குல்ல, தன்னோட பிரஸ்டீஜை பத்தி கவலைப்படாம காத்திருந்தது, அதுதான் இதுல பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த அளவுக்கு அப்பாவின்னு சொல்றதா இல்ல ராஜதந்திரின்னு சொல்றதா நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா தமிழ்நாடு இப்ப பாக்குறது ஒரு வித்தியாசமான காட்சி. இதுவரைக்கும் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை, கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை அப்படின்ற ஆக்ஷன் சீன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா பன்னீர்செல்வத்தை பார்த்து பரிதாபப்பட்டு ஸ்டாலின் இறங்கி போறதும், ஸ்டாலினுக்கு பன்னீர்செல்வம் முக்கியத்துவம் கொடுக்கறதும், இதையெல்லாம் பார்க்கும்போது விக்ரமன் படத்துடைய குணச்சித்திர காட்சிகளா தமிழ்நாட்டு அரசியல் மாறிடுச்சு. போற போக்க பார்த்தா பன்னீர்செல்வம் காலம் பொற்காலம்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க போல இருக்கே. பொற்காலம் ஆக போதோ கற்காலம் ஆக போதோ அது பன்னீர் கையிலேயா இருக்கு, சசிகலா கையில தான் இருக்கு. அவங்க எப்படா பதவி ஏற்கலாம் அப்படின்னு பஞ்சாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது வரைக்கும் பன்னீர் காலம் பொற்காலம்னு நீங்க சொல்லிக்கோங்க. இத மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.